சாவகச்சேரி வைத்தியசாலை தொடர்பாக 15 பேர் கொண்ட குழுவை அமைக்க முடிவு. போதைப்பொருள் பாவனையால் ஆண்டுதோறும் 40,000 பேர் உயிரிழப்பு. புலம்பெயர் தொழிலாளர்கள் கௌரவமாக வாழக்கூடிய சூழல் உருவாக்கப்படும். ஜனாதிபதி. நல்லூரில் உண்ணாவிரத போராட்டம். வைத்தியர் அர்ச்சுனா விடுத்துள்ள எச்சரிக்கை. இலங்கையின் தேர்தல் தொடர்பில் வெளியாகியுள்ள இந்திய புலனாய்வு தகவல். 22ஆம் திருத்தச் சட்டம் தொடர்பில் ஆளும் கட்சிக்குள் முரண்பாடு. இலங்கை வரும் IMF பிரதிநிதிகள் குழு. மஹிந்தவின் வரம்பற்ற அதிகாரங்களை குறைத்தவன் நானே, மார்த்தட்டும் மைத்திரிபால சிறிசேன. யாழில் தமிழ் மக்கள் கூட்டணியின் முதலாவது தேசிய மாநாடு. ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் போட்டியிட வேண்டும் என பிரேரணை. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவரும் கடற்தொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது. குறித்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு சமூக மட்ட அமைப்பினர் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் உள்ள குறைபாடுகள் என வைத்தியர் அர்ச்சுனா முன்வைத்த குற்றச்சாட்டுகள் உட்பட 16 குற்றச்சாட்டுகளை எழுத்து மூலம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் வழங்கினர். அந்த வகையில் குறித்த ஒவ்வொரு குற்றச்சாட்டு தொடர்பாகவும் விவரமான கலந்துரையாடல் இடம்பெற்றது. அதில் உடனடியாக நிவர்த்தி செய்யப்படக்கூடிய பிரச்சினைகளை நிவர்த்தி செய்யுமாறு கூறிய அமைச்சர் தான் குறித்த துறை சார்ந்த அமைச்சர் இல்லை என்பதனால் ஏனைய விடயங்கள் தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் ரமேஷ் பத்ரன மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோருடன் கலந்துரையாடி தீர்க்கமான ஒரு பதிலை வழங்குவதாக கூறினார். அத்துடன் 15 அங்கத்தவர் உள்ளடங்கிய அபிவிருத்தி குழு ஒன்று தெரிவு செய்யப்பட்டு மாதாந்தம் ஒரு கலந்துரையாடலை வைத்தியசாலை நிர்வாகத்துடன் நடாத்த வேண்டும் என கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இதன்போது வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன், வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் JS அருள்ராஜ், வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சமன் பத்ரனும், யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகேதீஸ்வரன், சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை பதில் வைத்திய அத்தியட்சகர் கோ ரஜீவ், தென்மராட்சி பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். சாவகச்சேரி மருத்துவமனைக்கு போக இருந்தேன், சிலர் வேண்டாம் என்கின்றார்கள், அதனால் போகவில்லை என சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தன்னிடம் தெரிவித்தார் என பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளமை சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. இது தொடர்பில் மனோ கணேசன் தனது சமூக வலைதளத்தில் பதிவொன்றினை இட்டிருக்கின்றார். அந்த பதிவில் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன யாழ்ப்பாணம் போறார் என அறிந்ததும் பாராளுமன்றத்தில் அவரிடம் சாவகச்சேரி மருத்துவமனையில் ஏதோ பிரச்சனை இருப்பதாக பேசப்படுகின்றது, யாழ்ப்பாணம் போகும்போது அங்கே போய் பாருங்கள் என்றேன். பிறகு அவர் அங்கு போகவில்லை என அறிந்ததும் அலைபேசியில் அழைத்து, ரமேஷ், யாழில் ஏன் சாவகச்சேரி மருத்துவமனைக்கு போகவில்லை, உங்கள் பயண திட்டத்தில் அது இருக்கவில்லையா அல்லது நிகழ்ச்சி நிரல் இடையில் மாற்றப்பட்டதா, அங்கே போய் பாருங்கள் என்று சொல்லி இருந்தேன் என்று கேட்டேன். சாவகச்சேரி மருத்துவமனைக்கு போக இருந்தேன், மருத்துவத்துறையை சேர்ந்த சிலர் வேண்டாம் என்றார்கள், அதனால் தான் நான் போகவில்லை, ஆனால் அந்த மருத்துவமனைக்கு 20 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்துவிட்டு வந்தேன் என்றார். குறித்த பதிவு தற்போது சமூக வலைதளங்களில் வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. புலம்பெயர் தொழிலாளர்கள் தமது சேவை காலத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பிய பின்னர் கௌரவமாக வாழக்கூடிய சூழல் உருவாக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். கடந்த பொருளாதார நெருக்கடியின் போது நாட்டிற்கு அந்நிய செலாவணியை ஈட்டித் தந்து அவர்களின் பங்களிப்புக்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி நாட்டின் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு இது பெரும் பலமாக இருந்ததாகவும் தெரிவித்தார். குருநாகல் சத்தியவாதி விளையாட்டரங்கில் ஒன்றிய தினம் இடம்பெற்று விகமனிக ஹரசரன் நிகழ்ச்சியின் நாறுவல் நிகழ்வில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இந்த விடயத்தினை குறிப்பிட்டார். இலங்கையின் பொருளாதாரத்திற்கு புலம்பெயர் தொழிலாளர்களின் பங்களிப்பை பாராட்டுவதற்காக நாடு முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்ட விகமனிக ஹரசரன் நிகழ்ச்சி வடமேற்கு மாகாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டதுடன் இதில் குருநாகல், புத்தளம், அனுராதபுரம், மாத்தளை, கேகாலை ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் சுமார் 5000 பேர் கலந்து கொண்டனர். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் நடாத்தும் நலன்புரி உதவி திட்டத்தின் கீழ் தொழில் முனைவோர்களை உருவாக்குவதற்கு புலம்பெயர் தொழிலாளர்கள் பரிந்துரைக்கும் சுய தொழிலை ஆரம்பிக்க தேவையான நிதி மூலதனமாக ரூபாய் 50,000 ரூபாவையும் ஜனாதிபதி வழங்கினார்.
புலம்பெயர் சமூகத்தை பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாக வலுப்படுத்தவும் புலம்பெயர் தொழிலாளர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்தவும் தேவையான கொள்கைகளை வகுப்பதற்கான கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் பெற்றதுடன் புலம்பெயர் தொழிலாளர்களிடையே சென்று அவர்களின் நலன்களை கேட்டறியவும் ஜனாதிபதி மறக்கவில்லை. சுகாதார அமைச்சினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாவிடின் நல்லூரில் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்வோம் என சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், எதிர்வரும் 25ஆம் தேதிக்கு முன் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள வைத்திய நிர்வாகிகள் குறித்து சுகாதார அமைச்சு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையென்றால் 25ஆம் தேதி காலை நல்லூரில் உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்படும். இது மக்கள் போராட்டமாக மாறும். இது வரலாறாக மாறும். மேலும் இந்த போராட்டத்தில் தன்னையே அர்ப்பணித்து ஆகுதியாக மாறவும் தயார் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். வடக்கு மாகாண முன்னாள் மாகாண கல்வி பணிப்பாளர் யோன் குயின்ட்ரஸின் நியமனம் குறித்த ஆவணங்கள் அரசு சேவை ஆணைக்குழுவின் கல்வி சேவை குழுவிடம் இல்லை என எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. யோன் குயின்ட்ரஸின் நியமனம் தொடர்பில் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துள்ள நிலையில் ஆணைக்குழுவால் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளரும் தற்போது இலங்கை கல்வி வெளியீட்டு பிரிவின் பணிப்பாளராக கடமையாற்றுகின்ற யோன் குயின்ட்ரஸுக்கு நியமனம் வழங்கப்பட்ட போது இணைப்பு அடிப்படையிலேயே இவர் ஆசிரியர் கலாசாலையில் பணியாற்றியதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் அவருக்கு நிர்வாக சேவை நியமனம் வழங்கப்பட்ட போது பதவி உயர்வு கோர முடியாது என்ற அடிப்படையில் நியமனம் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து குறித்த நியமன கடிதம் அரசியல்வாதி ஒருவரின் தலையீட்டினால் கல்வி சேவை ஆணைக்குழுவிடம் இருந்து எடுக்கப்பட்டதாக தகவல் கசிந்த நிலையில் அந்த ஆணைக்குழுவுக்கு தகவல் அறியும் சட்டமூலம் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் SLEAS நியமனமானது அரசு சேவை ஆணைக்குழுவின் கல்வி சேவை குழுவினால் மாத்திரமே வழங்கப்படுகின்ற நிலையில் ஆணைக்குழு இவ்வாறான பதில் வழங்கியுள்ளமை பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அனைத்து கணக்கெடுப்பு அறிக்கைகளிலும் சஜித் பிரேமதாச முன்னிலை வகிப்பதாக இந்திய புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் ட்ரோ புலனாய்வு சேவையினால் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின்படி இந்த தகவல் வெளியாகியுள்ளதாக கூறப்படுகின்றது. ஹம்பகம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் அபேசிங் வெளியிட்ட அறிவிப்பிலேயே மேற்கண்ட விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையின் பிரகாரம் 2வது இடத்தில் அனுரகுமார திசாநாயக்கவும் 3வது இடத்தில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க பல்வேறு சூழ்ச்சிகளை அரசாங்கம் கையாண்டு வருவதாகவும் அசோக் அபேசிங்க கூறியுள்ளார். மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த 11 வருட கால பகுதியில் 978 உள்நாட்டு விமான பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் 2014ஆம் ஆண்டு இறுதியில் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்திற்காக அதிகளவான உலங்கு வானூர்திகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. தென்னிலங்கை ஊடகவியலாளர் ஒருவர் தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் இலங்கை விமானப்படையை மேற்கோள் காட்டி பெறப்பட்ட அறிக்கைக்கு அமைய இந்த விடயம் பெறப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை முதலில் இலங்கை விமானப்படை வழங்க மறுத்திருக்கின்றது. ஆனால் தகவல் அறியும் ஆணையத்திடம் முறையிட்டதை தொடர்ந்து விமானப்படைக்கு வழங்கப்பட்ட உத்தரவுக்கு அமைய ஆணையம் தொடர்புடைய தரவுகளை வெளிப்படுத்தியுள்ளது. 2005ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் அதே வருடம் 8 விமானப்படையின் உலங்கு வானூர்திகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அதன் பின்னர் 2014ஆம் ஆண்டு அதிகூடிய எண்ணிக்கையான 148 விமானங்களும் 2015ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலுக்கு சில தினங்களுக்கு முன்னர் 10 விமானங்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்ட அரசியல் அமைப்பின் 22ஆம் திருத்தச் சட்டம் தொடர்பில் ஆளும் கட்சிக்குள் முரண்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தெற்கு ஊடகம் ஒன்று வெளியிட்ட செய்தியில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் அதிகாரப்பூர்வ பதவி காலத்தை 5 ஆண்டுகளுக்கு நிர்ணயிப்பது தொடர்பில் இந்த திருத்தச் சட்டமூலத்தில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மற்றும் நீதி அமைச்சர் ஆகியோர் கூட்டாக இணைந்து இந்த அரசியல் அமைப்பு திருத்தம் தொடர்பில் அமைச்சரவையில் அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்திருந்தனர். இந்த அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தது. எனினும் இந்த திருத்தச் சட்டம் மூலம் தொடர்பிலான வர்த்தமானி அறிவிப்பு வெளியீட்டை ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் மேற்கொள்ளுமாறு
நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ நீதி அமைச்சின் செயலாளருக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருந்தார். இவ்வாறான ஒரு பின்னணியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வர்த்தமானி அறிவித்தலை உடன் வெளியிடுமாறு நீதி அமைச்சின் செயலாளருக்கு அறிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து ஆளும் கட்சிக்குள் உள் முரண்பாடுகள் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டாலும் ஒரு வாரம் வரையில் இந்த சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியாது என நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ குறிப்பிட்டிருக்கின்றார். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று அடுத்த வாரம் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அனுராதபுரத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் நிதி ராஜாங்க அமைச்சர் சுகான் சேமசிங்க இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் எதிர்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக அவர்கள் விஜயம் செய்ய உள்ளதாக அவர் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் சர்வதேச நாணய நிதியத்தின் இந்த தூதுக்குழு நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டம் தொடர்பில் மதிப்பாய்வை மேற்கொள்ளாது என நிதி ராஜாங்க அமைச்சர் சுகான் சேமசிங்க குறிப்பிட்டுள்ளார். தான் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அரசியலமைப்பில் சட்ட ரீதியாக இருந்த ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை 6 5 வருடங்களாக குறைத்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் 19வது திருத்தம் பற்றி எனக்கு மட்டுமே சரியாக தெரியும். மஹிந்த ராஜபக்ஷ 18வது அரசியலமைப்பின் மூலம் வரம்பெற்ற அதிகாரங்களை பெற்றிருந்த போது அந்த அதிகாரங்களை நான் குறைத்தேன். இந்த நேரத்தில் 19வது அரசியலமைப்பு பற்றி மட்டும் பேசக்கூடாது. 18வது அரசியலமைப்பின் மூலம் ஒற்றையாட்சி அதிகாரத்துடன் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் 19வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டது. ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெயம்பதி விக்ரமரத்ன நான் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று ஜனாதிபதியின் பதவி காலத்தை 6 5 வருடங்களாக சட்ட ரீதியாக குறைத்தார். மைத்திரிபால சிறிசேனவுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டின் அனைத்து ஜனாதிபதிகளுக்கும் பொருந்தும் வகையில் இந்த சட்டம் மூலம் மாற்றப்பட்டது. உலகில் எந்த தலைவரும் செய்யாத வகையில் எனது அதிகாரத்தை விட்டுக் கொடுத்தேன் என அவர் மேலும் தெரிவித்தார். எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் சாதகமான தீர்வினை வழங்காவிடின் தொடர் பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக ஆசிரியர் அதிபர் சேவை சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறித்த தகவலை இலங்கை ஆசிரியர் அதிபர் சேவை சங்கத்தின் செயலாளர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கத்தினருக்கும் நிதி அமைச்சின் செயலாளர், கல்வி அமைச்சர், ஜனாதிபதி செயலாளர் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு சனிக்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு தொடர்பில் இலங்கை ஆசிரியர் அதிபர் சேவை சங்கத்தின் செயலாளர் குறிப்பிட்டதாவது, ஜனாதிபதியின் செயலாளர் தலைமையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் சாதகமான தீர்மானம் கிடைக்கவில்லை. ஆகவே திங்கட்கிழமை முதல் ஆசிரியர் மற்றும் அதிபர்கள் 2 வாரங்களுக்கு சட்டப்படி கடமையில் ஈடுபடுவார்கள். இவ்விரு வாரங்களுக்குள் சாதகமான தீர்வினை வழங்காவிடன் தொடர் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு தீர்மானிப்போம். முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கும் நோக்கம் அரசாங்கத்திடம் கிடையாது. மாறாக போராட்டத்தில் ஈடுபடும் தொழிற்சங்கத்தினரை முடக்கும் வகையில் அரசாங்கம் செயற்படுகின்றது. ஆசிரியர் அதிபர் சேவையில் நிலவும் சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் நியமித்த குழுக்கள் அறிக்கை சமர்ப்பித்துள்ளன. அந்த அறிக்கையின் உள்ளடக்கத்தை செயற்படுத்துமாறு தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம் என இலங்கை ஆசிரியர் அதிபர் சேவை சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார். எம். ஏ. சுமந்திரன், சிவஞானம் ஸ்ரீதரன், மாவை சேனாதிராஜா, சண்முகம் குகதாசன், செலோ, பிளாட் போன்ற பிரமுகர்கள் தமிழ் அரசியலில் இருந்து வெளியேற வேண்டும் என காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர் சங்கம் தெரிவித்துள்ளது. வவுனியாவில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சார்பில் தமிழர் தாய்க்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க செயலாளர் கோ ராஜ்குமார் நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சம்பந்தனின் தமிழர் விரோத நிலைப்பாடும் கொள்கைகளும் அவரது மறைவுடன் இல்லாமல் போய்விட்டது. காணாமல் ஆக்கப்பட்ட குழந்தைகளின் தாய்மார்களாகிய நாங்கள் இந்த மாற்றங்களையும் புதிய தலைமையையும் வரவேற்கின்றோம். சுமந்திரன், ஸ்ரீதரன், மாவை, குகதாசன், டெலோ, பிளாட் போன்ற பிரமுகர்கள் தமிழ் அரசியலில் இருந்து வெளியேற வேண்டும். சம்பந்தனின் கீழ் பணியாற்றிய நபர்களை தமிழர்கள் ஆதரிக்கவில்லை. சம்பந்தனின் தமிழர் விரோத கொள்கைகளை விமர்சிக்காத எம்பிக்கள் பதவி விலக வேண்டும் என்று தாய்மார்கள் கோருகின்றனர்.
சம்பந்தனின் இறுதி பயணத்தின் போது மரியாதை இல்லாதது அவரது கொள்கைகளை தமிழர் நிராகரிப்பதையே காட்டுகின்றது. அரசியல் சலுகைகளை பெறுவதற்கான பயனற்ற முயற்சிகள், சிங்கள அரசாங்கங்களுடனான ஒத்துழைப்பு, வெளிப்படைத்தன்மை இல்லாமை, போர்க்குற்ற பொறுப்புக்கூறலுக்கு போதிய வாதங்கள் இல்லாமை மற்றும் இடம்பெயர்ந்த தமிழர்கள் புறக்கணிப்பு ஆகியவற்றால் அவரது பதவிக்காலம் குறைக்கப்பட்டது. பௌத்தத்திற்கு முன்னுரிமை அளிப்பது, போர்க்குற்ற விசாரணைகளை புறக்கணிப்பது, இந்து கோவில்கள் மற்றும் தமிழர் நிலங்களை ஒடுக்குவது, திருக்கோணேஸ்வரனின் 7 ஊற்று கிணற்றை பௌத்த மதத்துடன் இணைப்பது, வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரிப்பது, கிழக்கு மாகாணத்தில் பெரும்பான்மை கொண்ட தமிழர்களை மறுத்து சிறுபான்மை முஸ்லிம்களின் ஆட்சி, இறையாண்மைக்கு எதிரான போராளிகளை பயங்கரவாதிகள் என முத்திரை குத்துவது, சிங்க கொடி ஏந்துவது போன்ற விடயங்கள் அடங்கும். மற்றும் கருப்பு தினமாகிய சுதந்திர தினத்தில் பங்கேற்பது. சுமந்திரன், விக்னேஸ்வரன் போன்ற கொழும்பு தமிழ் அரசியல்வாதிகளை தமிழீழத்தில் இறக்குமதி செய்தவை மற்றும் எதிர்க்கட்சி தலைமைக்கு சிங்கள அரசாங்கத்தை ஆதரித்தவை, சம்பந்தனுக்கு சிங்கள மாளிகை எடுப்பதற்கான சுமந்திரன் சம்பந்தன் நாடாளுமன்ற விவாதம் தமிழர்களை மேலும் அந்நியப்படுத்தியது. சம்பந்தன் வாதிட்ட கொள்கைக்கு எதிரான கொள்கையை தான் தமிழர்கள் ஆதரிக்கின்றார்கள். அந்த கொள்கைகளாக பின்வருவன அமைகின்றன. வடகிழக்கு இணைந்த தமிழர் இறையாண்மை, போர்க்குற்றங்களுக்கு ICC மூலம் பொறுப்பு கூறல், தமிழர் தலைமை நடவடிக்கைகளில் வெளிப்படைத்தன்மை, தமிழர்கள் மற்றும் புலம்பெயர்ந்தோர் மத்தியில் சுதந்திர வாக்கெடுப்பு நடத்த அமெரிக்க சட்டமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கையை ஆதரித்தல், தமிழ் தலைமைகளின் பதவி காலங்களில் மட்டுப்படுத்துதல், தமிழர் போர் மரணங்களை நினைவு செய்தல், தமிழர்களை ஒன்றிணைத்தல், ஐக்கிய இலங்கையை நிராகரித்தல், தமிழரசு கட்சியில் இருந்து சுமந்திரனை வெளியேற்றல் என்பவையாகும். தமிழ் மக்கள் கூட்டணியின் முதலாவது தேசிய மாநாடு இன்றைய தினம் மாலை யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் நடைபெற்றது. விருந்தினர்கள் மங்கள வாத்தியங்களுடன் வரவேற்கப்பட்டு மங்கள விளக்கு ஏற்றப்பட்டு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு நிகழ்வுகள் ஆரம்பமானது. தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான காவி விக்னேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் பிரதம விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா, யாழ்ப்பாண பல்கலைக்கழக அரசியல் துறை தலைவராகிய பேராசிரியர் KG கணேசலிங்கம், யாழ் மாநகர சபையின் முன்னாள் மேஜர் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன், முன்னாள் வடமாகாண கல்வி அமைச்சர் கந்தையா சர்வேஸ்வரன், கட்சி அமைப்பாளர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அத்துடன் கலை நிகழ்வுகளும் நிகழ்வை மேலும் அலங்கரித்தன. அரசியலில் விருப்பம் இல்லாத என்னை அரசியலுக்கு கொண்டு வந்தவர் திரு சம்பந்தனே. அவர் செய்த செயலால் இன்று நீதித்துறை, நிறைவேற்றுத்துறை, சட்டவாக்கத்துறை மூன்றிலும் அங்கம் வகித்த ஒருவர் என்ற பெருமை என்னை தேடி வந்துள்ளது. அவரை இத்தருணத்தில் நினைவு கூறுவது சால பொருந்தும் என்று நினைக்கின்றேன். அவரைப் போலவே இன்று இங்கிருக்கும் பலர் இனி வருங்காலங்களில் எம்மை விட்டு பிரிந்துவிடக்கூடும், என்னையும் சேர்த்து. ஆனால் நாங்கள் பாடுபட்டு உருவாக்கிய இந்த கட்சி தொடர்ந்திருந்து மக்கள் பணியாற்ற வேண்டும் என்று மனமாற பிரார்த்திக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். நான் வடமாகாண முதலமைச்சராக இருந்து பதவிக்காலம் முடிவடையும் தருவாயில் என்னை விடைபெற்று செல்ல விடாது நான் தொடர்ந்தும் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்து மக்களுக்கு தொடர்ந்து சேவையாற்றுவதற்கு ஆவண செய்யும் வகையில் எமது இந்த கட்சியை உருவாக்குவதற்கு என்னுடன் தோளோடு தோள் நின்று பல்வேறு உதவிகளையும் எனக்கு அளித்த, தொடர்ந்தும் எனக்கு அளித்து வரும் எனது வெளிநாட்டு உள்நாட்டு நண்பர்களுக்கு எனது மனப்பூர்வமான ஆழ்ந்த நன்றியறிதல்களை நான் இச்சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அவர்களின் உதவி கிடைத்திருக்காவிட்டால் நான் இன்று ஓய்வில் இருந்திருப்பேன். அவர்களின் பெயர்களை எடுத்துச் சொல்ல ஆசை, ஆனால் பல்வேறு காரணங்களுக்காக அவற்றை கூறுவதை தவிர்த்துக் கொள்கின்றேன். அவர்கள் பெயரையும் புகழையும் எதிர்பார்த்து இவ்வாறு செய்யவில்லை. அவர்களின் ஒரே குறிக்கோள் தமிழ் மக்களின் சுபீட்சமான வருங்காலம். அவர்களை போன்றவர்களே தமிழ் மக்களை தாங்கி பிடிக்கும் அத்திவார தூண்கள் என்றால் அது மிகையாகாது. பொங்கு பானையுடன் தொடங்கி மீனை சிறிது காலம் அரவணைத்து இன்று மானுடன் சார்ந்து நிற்கின்றோம்.
மான் வருகுது மான் வருது வழிவிடு வழிவிடு என்ற குரல் சதா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதே எமது இன்றைய பெரு விருப்பாகும். இந்த கட்சியை தொடங்கியது எமது இளைஞர் யுவதிகள் பெண்கள் என்று தற்போது போதுமான பிரதிநிதித்துவத்தை பெறாத சமுதாயத்தின் அங்கங்களை பலத்துடன் பயணிக்கச் செய்யவே ஆகும். திரு சம்பந்தன் போல் நானும் விரைவில் என்னை படைத்தவனை நோக்கி பயணிக்க வேண்டியிருக்கும். ஆனால் மக்களிடையே இளமையுடன் அறிவையும் ஆற்றலையும் பெற்ற நீங்கள் இந்த கட்சியை மக்கள் சேவைக்காக மலரச் செய்ய வேண்டும். அதன் நறுமணம் தமிழ் பேசும் மக்கள் அனைவரையும் கவர வேண்டும். கட்சி எமக்கென்ன செய்யும் என்ற மனோநிலை மாறி நாம் கட்சிக்கு என்ன செய்யலாம் என்று இளைஞர் யுவதிகள் மற்றும் பெண்கள் சிந்திக்கும் காலம் பிறக்க வேண்டும். 2018 பிறந்த எமது கட்சி குறுகிய காலத்திற்குள் பதிவு பெற்றமை நட்பேறான சூழ்நிலைகளின் நிமித்தமே. எமக்கு பதிவு கிடைக்கக்கூடாதென்று கங்கணம் கட்டி கொண்டு தேர்தல் ஆணைக்குழுவில் ஒருவர் இருந்தார் என்பது அண்மையில் அந்த நபர் எழுதிய ஒரு கட்டுரையில் இருந்துதான் நான் அறிந்து கொண்டேன். அவ்வாறானவர்கள் இருந்தும் கூட எமக்கு பதிவு கிடைத்தமைக்கு இறை அருளையும் நட்பேறான சூழ்நிலைகளையுமே காரணம் கூற வேண்டும். இன்று பதிவு பெற்றிருக்கும் தமிழ் தேசிய கட்சிகளுள் நாமும் ஒரு கட்சி. இந்த கட்சியின் முதலாவது தேசிய மாநாட்டை வைக்க வேண்டும் என்று நாம் கருத்து பரிமாற்றங்களிலே ஈடுபட்ட போதுதான் கொரோனா நோய் தொற்று வந்து எம்மை நிலைகுலையச் செய்தது. நிலைகுலைந்த நிலையில் கட்சி உறுப்பினரின் கட்சி வழி செயற்பாடுகளும் ஸ்தம்பித்து விட்டன. அடுத்து உள்ளூராட்சி தேர்தல்கள் நடத்தப்போவதாக அறிவித்த போது எமது கட்சி நடவடிக்கைகள் இயக்கிவிட்ட பம்பரம் போல் மீட்சி பெற்று சுறுசுறுப்பாக நடக்கத் தொடங்கின. அந்நடவடிக்கைகள் கூட இன்று ஸ்தம்பித்து விட்டன. எமது வைப்பு பணத்தை திரும்பவும் பெற முடியவில்லை. தேர்தல் நடத்தும் வாய்ப்பும் கிட்டவில்லை. இந்த வருடம் எமது தேசிய மாநாட்டை வைத்தால் என்ன என்று ஆராய்ந்த போதுதான் ஜனாதிபதி தேர்தல் பற்றிய அறிக்கை வெளிவந்தது. இன்று அந்த தேர்தல் பற்றிய நடவடிக்கைகள் வடகிழக்கு தமிழ் மக்கள் ஒரு பொது வேட்பாளரை குறித்த தேர்தலில் முன்னிறுத்த வேண்டும் என்ற நிலைக்கு எம்மை கூட்டி வந்துள்ளன. இன்று மேடையில் காட்சி தரும் பெரும் மதிப்புக்குரிய இருவரும் குறித்த பொது வேட்பாளர் பற்றிய தமது கருத்துக்களை வெளிப்படையாகவே கூறி வந்துள்ளார்கள். அதுவும் நமது பிரதம அதிதி தமது கட்சியில் முரண் கருத்துக்கள் நிலவி வருகின்ற போதும் பொது வேட்பாளருக்கான அவரின் ஆதரவு நிலையை வெளிப்படையாகவே வெளிக்கொண்டு வந்துள்ளார். மற்றவரான பேராசிரியர் அவர்கள் குறித்த பொது வேட்பாளர் பற்றிய கலந்துரையாடல்களில் மிக முக்கிய பாத்திரம் வகித்து வருகின்றார். தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த அயராது அவர் உழைத்து வருகின்றார். இருவரையும் மனமுவந்து வரவேற்கின்றோம். ஒஸ்லோ தீர்மானம் சிங்கள வாக்காளரிடையே வளரக்கூடிய வெறுப்பு நிலை என்றெல்லாம் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தவர்கள் தற்பொழுது போதிய அளவு ஆதரவு வாக்குகளை பொது வேட்பாளர் பெறாவிட்டால் என்ன நடக்கும் என்று கேள்விகள் எழுப்பி வருகின்றார்கள். தேர்தல் போட்டியொன்றில் ஆர்வத்துடன் ஈடுபடுபவர் நான் கட்டாயம் தோற்கப் போகின்றேன் என்ற மனோநிலையுடன் போட்டியிடுவதில்லை. மக்களை என் பக்கம் திருப்ப முடியும், அவர்களை வாக்குகளை பெற முடியும் என்று எண்ணியே தேர்தலில் நிற்கின்றார். இவ்வாறான முரண் நிலைகளில் நின்று கருத்து உரைப்பவர்கள் தாமும் சேர்ந்து பொது வேட்பாளருக்கு ஆதரவை தெரிவித்தால் என்ன நடக்கும் என்று சிந்திப்பதில்லை. முரண் நிலைகளில் நிற்கும் எமது சகோதர சகோதரிகள் யாவரும் எமது தமிழ் உறவுகளே. ஆகவே நாம் யாவரும் தமிழர்களாக எமது வருங்காலம் பற்றி சிந்திப்பது அவசியமாகும். முரண் நிலைகளில் நின்று அடம் பிடிப்பது தமிழர்களின் பிறவி குணம் என்று நம்புகின்றேன். தான் மற்றவரிலும் பார்க்க கட்டிக்காரன் என்று உலகிற்கு எடுத்தியம்ப வேண்டும் என்ற ஏக்கமே இவ்வாறான நடத்தைக்கு காரணமோ நான் அறியேன். ஒருவேளை நாம் எம் பிள்ளைகளை இளவயதிலேயே மட்டந்தட்ட விளைவதால் இவ்வாறான ஏக்கம் அவர்களிடையே ஏற்பட்டுள்ளதோ தெரியவில்லை. பேராசிரியருக்குத்தான் அவற்றை பற்றி தெரியும். இங்கு மற்றொரு பேராசிரியரும் இருக்கின்றார். சரி,
எது எவ்வாறு இருப்பினும் நாம் யாவரும் தமிழர்களாக சிந்தித்தால் எமது வாரிசுகளின் வருங்காலம் பற்றிய கரிசனை எம்மை கட்டாயமாக ஆட்கொள்ளும். நாங்கள் இன்று சொகுசாக வாழ்ந்துவிட்டு போவோம், நாளை எமது பிள்ளைகளுக்கும் எமது தமிழ் மக்களுக்கும் என்ன நடந்தால் என்ன, அதுக்கு என்ன நடந்தால் எமக்கென்ன என்று சிந்திப்பவர்கள்தான் பல பிழையான கருத்துக்களை தமிழ் மக்களிடையே விதைத்து வருகின்றார்கள். அதுவும் கொழும்பில் எனது தமிழ் நண்பர்களின் சிந்தனை பொதுவாக ஒரேவாறாக செல்வதை நான் காண்கின்றேன். அவர்கள் என்னிடம் கேட்பதுண்டு, நாங்கள் யாவரும் இலங்கையர்கள் தானே, ஏன் நாங்கள் தமிழர்களாக சிந்திக்க வேண்டும் என்று. அவர்களுக்கு நாம் கூறும் பதில் ஒன்றுதான், நாம் ஒரு நாட்டு மக்கள் என்பதில் எந்தவித முரண் கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் வடகிழக்கு மாகாண தமிழ் மக்கள் வெறும் சிறுபான்மையினர் அல்ல, அவர்கள் வடகிழக்கின் பெரும்பான்மையினர். ஆகவே எமக்கான தனித்துவத்தை பெரும்பான்மையினர் ஏற்காது இவ்வாறு கூறினால் நீங்கள் எங்களுடன் சேருங்கள், எங்களுடன் ஐக்கியமாகிவிடுங்கள் என்பதுதான் அதன் அர்த்தம். அதாவது எமது தனித்துவத்தை நாங்கள் மறந்துவிட வேண்டும், கூடிய விரைவில் இந்நாட்டு மக்கள் யாவரும் சிங்கள பௌத்தர்களாக மாற வேண்டும் என்பதே அதன் உள்ளர்த்தம். ஆங்கில மொழி பிணைப்பால் நாங்கள் வேற்றுமையில் ஒற்றுமை கண்டோம். ஆனால் இன்று சிங்கள மொழி மூலம் ஒற்றுமை தேடுபவர்கள் எம்மை ஆட்கொண்டு ஆள வேண்டும் என்ற எண்ணத்திலேயே செயலாற்றுகின்றார்கள் என்று கூறுவேன். உண்மையான ஒற்றுமை என்பது மற்றவர்களின் உரிமைகளை அவர்களுக்கு கையளித்து இருதரப்பாரும் சமமான ஒரு நிலையில் நின்று கைகோர்த்து செல்லுதல் தான். எம்மை கிணற்றின் அடியில் வைத்துக்கொண்டு கிணற்றுக்கு வெளியில் நின்று ஒற்றுமை பேசுபவர்கள் ஒற்றுமை என்பதின் அர்த்தம் புரியாதவர்கள். வடகிழக்கு மக்களாகிய நாம் 3000 ஆண்டு கால தொடர் வரலாற்றை கொண்டவர்கள். எமக்கென ஒரு மொழியுண்டு, வாழ் முறையுண்டு, வாழ் நிலங்கள் உண்டு, கலை கலாச்சாரம் உண்டு, பண்பாடு உண்டு. சிங்கள மக்கள் இவற்றை ஏற்று எமக்கான அரசியல் அதிகாரங்களை வழங்கி எம்முடன் ஒன்றிணைந்து சென்றால்தான் அது ஒற்றுமை, இல்லை என்றால் அது ஆக்கிரமிப்பு. இந்நாட்டில் நமது சிங்கள வேட்பாளருக்கு தமிழ் மக்கள் வாக்களித்தால் அது ஒற்றுமையாகாது, அது சிறுபான்மையினரின் பயத்தின் அறிகுறி. எமக்கு என்ன நடக்குமோ என்ற பீதியில் தான் நாங்கள் உங்களுக்கு வாக்களித்தோம் என்று கூறாமல் எம்மவர் நாம் எல்லோரும் ஒரு நாட்டு மக்களே, அதனால் தான் உங்களுக்கு நாம் வாக்களித்தோம் என்று கூற தலைப்படுகின்றார்கள். அது தவறான வழிமுறை, தவறான கூற்று. அவ்வாறு சிந்தித்து நடந்து கொண்டால் எமது தனித்துவம் பறிபோய்விடும், எமது காணிகளும் வளங்களும் சூறையாடப்பட்டு விடுவன. எமது தொழில்கள் கைத்தொழில்கள் போன்ற பலவற்றிலும் இருந்து எம்மை பெரும்பான்மையினர் வெளியேற்றி விடுவார்கள். வெளிநாடுகளுக்கு செல்வதே எமக்கு இருக்கும் ஒரே தேர்வாக வந்துவிடும். பலருக்கு இன்று வெளிநாடு செல்வதே ஒரே ஒரு தேர்வாக படுகின்றது. படித்த பல்தொழில் விற்பனர்கள் கூட எம்மை விட்டு வெளிநாடு போகவே விருப்பப்படுகின்றார்கள். எமது ஜனத்தொகை வெகுவாக குறைந்து வருகின்றது. இவற்றையெல்லாம் சிந்தித்துத்தான் எமது வருங்கால சந்ததியினர் தமிழ் பேசும் மக்களாக மாண்புடன் வாழ வழிவகுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் வேண்டும் என்ற கருத்தை முன்னிறுத்தி இருக்கின்றோம். நாம் ஜனாதிபதி தேர்தலில் வெல்ல வேண்டும் என்று போட்டியிடவில்லை, போட்டியிடப் போவதும் இல்லை. எமது தனித்துவத்தை உலகறிய செய்யவும், எமது ஜனநாயக உரித்தை ஐக்கிய நாடுகள் மூலம் பரீட்சித்து பார்க்க ஒரு வேண்டுதல் மேடையாக இத்தேர்தலை பாவிக்கவுமே நாம் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்த உத்தேசித்துள்ளோம். நாங்கள் பொது வேட்பாளரை நிறுத்த இருக்கின்றோம் என்றவுடன் 3 முக்கிய சிங்கள வேட்பாளர்களும் தமது சேனை பரிவாரங்களுடனும் படைகளுடனும் இங்கு வந்து 13 தருகின்றோம் என்று சொல்லி சென்றுள்ளார்கள். 13வது திருத்தம் 1987ஆம் ஆண்டு தொடக்கம் அரசியல் யாப்பில் இருந்து வருகின்றது. அதனை 2018ஆம் ஆண்டு தொடக்கம் நடைமுறைப்படுத்தாது விட்டுவிட்டு 2024இல் வந்து 224இல் வந்து நடைமுறைப்படுத்துவோம் என்று கூறினால் அதன் அர்த்தம் என்ன? வேண்டாம், ஆனால் தமிழ் பேசும் மக்களின் வாக்கு வேண்டும் என்பதே அதன் அர்த்தம். தமிழர்களின் வாக்குகளை பெறுவதற்காக வலிந்து வந்து 13ஐ பற்றி கூறி சென்றுள்ளார்கள் சிங்கள தலைவர்கள்.
போட்டி முடிந்ததும் 13 வேண்டாம் என்பார்கள். நாம் யாவரும் ஒரு நாட்டு மக்களே, எங்களுடன் சேருங்கள் என்றெல்லாம் கூறுவார்கள். பறிபோன அதிகாரங்களை திரும்ப மாகாண சபைகளுக்கு கையளிக்க உதவுவேன் என்று எனக்கு சொன்ன தற்போதைய ஜனாதிபதி கடைசி நேரத்தில் அந்த நடவடிக்கையில் இருந்து பின்வாங்கிவிட்டார். ஆகவே இவர்கள் தருவதாக கூறுவார்கள், தரமாட்டார்கள், தர விடமாட்டார்கள். பௌத்த பிக்குமாரும் மற்றையோரும் அதை நாங்கள் யாவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடன் பேரம் பேசி பயனில்லை. ஏனென்றால் 13 பற்றியே அவர்கள் பேசுவார்கள். ஒற்றையாட்சியை மாற்றுவதற்கு அவரும் முன்வர மாட்டார்கள். நம்முடைய இன்றைய அவலம் ஒற்றையாட்சி அரசியல் யாப்பு மூலம் வந்தது என்பதை எமது தமிழ் மக்கள் ஆழ உணர வேண்டும். நமது தனித்துவத்தை ஏற்கும் ஒரு அரசியல் யாப்பு உதயமாக வேண்டும். தமிழ் பேசும் மக்கள் வேண்டுவது ஒற்றையாட்சி அரசியல் யாப்பின் கீழான 13வது திருத்தச் சட்டத்தை அல்ல. நமக்கு சர்வதேச சட்டத்தின் கீழ் தரப்பட்டிருக்கும் சுய நிர்ணய உரிமையையே நாங்கள் கேட்கின்றோம். தமிழ் பொது வேட்பாளர் இந்த கருத்தையே தமிழ் பேசும் மக்களிடையே முன்னிறுத்த இருக்கின்றார். வடகிழக்கில் ஐக்கிய நாடுகள் மக்கள் தீர்ப்பை கோரி தேர்தல் நடத்தட்டும். அதாவது ஐக்கிய நாடுகள் சபையானது வடகிழக்கில் மக்கள் தீர்ப்பை கோரி தேர்தல் நடத்தட்டும். தமிழ் பேசும் மக்கள் எதனை கோருகின்றார்களோ அதனை வழங்க ஐக்கிய நாடுகள் முன்வர வேண்டும் என்ற கருத்தை சர்வதேசத்தின் முன்னிலைப்படுத்தவே தமிழ் பொது வேட்பாளர் காத்து நிற்கின்றார். 13 தருவதால் எமது மக்களுக்கு விடிவு காலம் ஏற்படாது. ஏற்கனவே 13 கீழுள்ள பல அதிகாரங்கள் மத்திய அரசாங்கத்தினால் நம்மிடம் இருந்து பறித்தெடுக்கப்பட்டுள்ளன. இப்போது இருப்பது வெறும் மேல் தோல் மட்டுமே. அதிலும் தரப்பட்டிருக்கும் மிக சொற்ப போலீஸ் அதிகாரங்களை கூட வழங்க முடியாது என்று ஒரு வேட்பாளர் கூறியிருக்கின்றார். ஆகவே எங்களுடைய கட்சியின் இந்த தேசிய மாநாட்டில் நாங்கள் யாவரும் தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எங்களின் வாக்குகளை அளிப்போம் என்று உறுதி பூணுவோமாக. இது பற்றிய தீர்மானம் இன்று சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டியிட வேண்டும் என்ற பிரேரணை கம்பகம் மாவட்ட மக்கள் சார்பில் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவினால் இன்றைய தினம் பிற்பகல் நடைபெற்று ஒன்றிணைந்து வெல்வோம் பொதுக்கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது.